இன்றைக்கி நம்ம ரோஜா பூவா செய்ய போகிறோம். இது பேரிச்சம்பழம் பாருங்கள், மிக்சியில் நல்லா கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, கச்சாங்க அரைக்க போகிறோம். பார்த்துங்க இந்த கச்சாங்கன்னு பாருங்கள். மிளகாலாம் அரைச்சாச்சு. உரப்பில்லா மிளகா பார்த்துங்க, உரப்பு இல்லாத மிளகா, கொஞ்சோண்டு சின்ன மிளகா போட்டு உரப்பில்லாத மிளகா போட்டுக்கணும். ஓகே, இதை இப்போ அரைக்க போகிறோம். ப்ரெட்டு தண்ணி ஊற்றி அடித்து வச்சுக்கிறோம். ஓகே, இது வந்து கருப்பு வெல்லம் தான் இவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்க. இதை வந்து கொட்டியாச்சு. ஓகே, நல்லா காய்ச்சியாச்சா? ஓகே, அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே தூக்கி ஊற்றியாச்சு. ஓகே, ஊற்றிட்டு இந்த கிண்டுறோம். இதே திக்காத தொட்டிக்கு வெயிட் பண்ணணும். இது வந்து மேரி பிஸ்கட். ஓகே, 2 பாக்கெட் மேரி பிஸ்கட். வச்சு வச்ச பிஸ்கட்டை இப்போ தூக்கி ரோஜா கூவா ரெடி பண்ணதில் ஊற்றுறோம். இது பிஸ்கட்டு. ஓகே ஓகே, ஊற்றியாச்சா? ஓகே, இன்னும் திக்காத தொட்டிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள், பிஸ்கட் ஊற்றணும். ஓகேவா? பாருங்கள், இதே ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. ஓகேவா? பாருங்க, ஓகே, ரோஜா கூவா ரெடி. ஓகே, லைட்டாக எள்ளு. ஓகேவா? முடிஞ்சா? இதான் ரோஜாவுக்கு தேவைப்படுற பொருள். கூவை, பப்படம், தவு, இது எல்லாம் சேர்த்து தான் போடணும். ஓகே, தேங்க்ஸ்.